Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்று உலகில் மனித வாழ்க்கையை பொறுத்தவரையிலே வித்தியாசமானதாக அமைந்திருக்கிறது. சிலர் முஸ்லிம் நாடுகளில் வாழ்கிறார்கள். அந்த முஸ்லிம்களுக்கு அந்த இஸ்லாமிய நாடுகளிலே இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்னும் சில முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத இஸ்லாமிய நாடுகள் அல்லாத நாடுகளில் வாழ்கிறார்கள். அந்த நாடுகளிலே அவர்களுக்கு மத சுதந்திரமும் முஸ்லிம் நாடுகளில் இல்லாத மத சுதந்திரங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு மிகவும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இது அல்லாஹ் அவர்களுக்கு செய்த மிகப்பெரிய அருளும் கிருபையும், அந்த நாடுகளில் ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு உயர்ந்த உன்னத பண்பும் என்று நாங்கள் சொல்ல முடியும். முஸ்லீம்கள் எந்த நாடுகளில் வாழ்கிறார்களோ அந்த அந்நிய நாடுகளுக்கு பரக்கத்தும் இறை அருளும் அந்த முஸ்லிம்கள் மூலமாக ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ்ந்தாலோ அல்லது அவன் ஒரு அந்நிய நாட்டில் வாழ்ந்து அந்த நாட்டிலே அவனுக்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பூரண சுதந்திரமும் நல்ல ஒரு இஸ்லாமிய சூழலும் இருக்குமாக இருந்தால், அவன் மிகவும் மோசமான நிலையில் உள்ள அந்நிய நாடுகளுக்கு பயணம் செய்யலாமா? இறை நிராகரிப்பாளர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய நாடுகளிலே இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு மிக கஷ்டமாக உள்ள, பண்பாடுகள் மிக மோசமான நிலையில் உள்ள, ஒரு மனிதனுடைய ஈமான் இறை விசுவாசம் பறிபோகக்கூடிய நிலையில் உள்ள நாடுகளுக்கு பிரயாணம் செய்யலாமா என்ற கேள்விக்கு இஸ்லாமிய சட்ட விற்பனர்கள் 3 நிபந்தனைகளை ஒரு மனிதன் இறை நிராகரிப்பாளர்களுடைய நாடுகளுக்கு செல்வதற்கு விதித்திருக்கிறார்கள். அதில் முதலாவது நிபந்தனை, அந்த மனிதனிடத்திலே சந்தேகங்களை, இஸ்லாத்துக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டுகளை தடுக்கக்கூடிய அறிவு இருக்க வேண்டும். அவன் அந்த குற்றச்சாட்டுகளை கேட்டுக்கொண்டு ஆம் இஸ்லாத்தில் அது இருக்கிறது தான் என்றோ, அல்லது அந்த குற்றச்சாட்டுகளை விளங்காமல் இவனுடைய ஈமான் பறிபோகக்கூடிய நிலையிலோ இருக்குமாக இருந்தால் அவன் அந்த நாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை, மனோ இச்சைகளை தடுக்கக்கூடிய, இந்த மனிதன் மனோ இச்சைகளில் அகப்பட்டு அவன் விபசாரம், அதனுடைய முன்னோடிகள், ஏனைய பாவங்களில் ஈடுபடுவதிலிருந்து தடுக்கக்கூடிய மார்க்கப்பற்று அவனிடத்தில் இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அவன் பிரயாணம் செல்ல முடியும். மூன்றாவது நிபந்தனை, அந்த இறை நிராகரிப்பாளர்களுடைய இணை வைக்கக்கூடியவர்களுடைய நாடுகளுக்கு பயணம் செல்ல வேண்டிய தேவை இந்த மனிதனுக்கு ஏற்படுதல் வேண்டும். இந்த 3 நிபந்தனைகள் இல்லாவிட்டால், 2 நிபந்தனைகள் தான் இருக்கின்றன, ஒன்று இல்லாமல் போகுமாக இருந்தால் அவன் அந்த நாடுகளுக்கு பயணம் செல்லுவது கூடாது. அதுக்கு பிரதானமாக 3 காரணங்களை சொல்ல முடியும். ஒன்று, இந்த மனிதன் அந்த நாடுகளுக்கு செல்வதன் மூலமாக அவன் குழப்பத்தில், ஃபித்னாவில் வீழ்ந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும், அல்லது அவ்வாறு அந்த குழப்பங்களில் வீழ்ந்து கொள்வதற்குரிய அபாயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. இரண்டாவது, பணத்தை அந்த பிரயாணங்கள் மூலமாக அவன் வீண்விரயம் செய்கிறான். மூன்றாவது, அவன் அந்த அந்நிய நாடுகளுக்கு அவர்களுடைய அந்த நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறுவதற்கு, இறை நிராகரிப்பு முன்னேறுவதற்கு, இணை வைத்தல் முன்னேறுவதற்கு அவன் உதவி செய்கிறான், பொருளாதார ரீதியாக உதவி செய்கிறான். எனவேதான்
அவன் அந்த நாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடாது. ஆனால் அவனுக்கு மருத்துவ தேவைகள் ஏற்பட்டால் அவன் இருக்கக்கூடிய நாட்டிலே அந்த மருத்துவ வசதி இல்லை, இவன் அந்த அந்நியர்களுடைய நாடுகளுக்கு சென்றுதான் சிகிச்சை அளிக்க வேண்டும், மருந்தெடுக்க வேண்டும், அல்லது அவன் ஒரு கற்கை நெறியை பூர்த்தி செய்வதற்காக அவன் வாழக்கூடிய அந்த நாட்டில் அந்த படிப்பு இல்லை, அவன் அந்த வெளிநாட்டுக்கு சென்றுதான் அந்த படிப்பை படிக்க வேண்டும் என்றால் அவன் செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, அவ்வாறு செல்லும் பொழுது அவனிடத்திலே மேலே கூறிய முக்கியமான நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அவனிடத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை தடுக்கக்கூடிய அந்த அறிவு, மனு இச்சைகளிலிருந்து அவனை பாதுகாக்கக்கூடிய மார்க்கப்பற்று, மூன்றாவது அவ்வாறு செல்ல வேண்டிய கடும் தேவை ஏற்படுதல், இவ்வாறான நிபந்தனைகளுடன் நெருக்கமாக இருந்தால் அவன் அந்த நாடுகளுக்கு பிரயாணம் செல்ல முடியும். சிலர் உல்லாசத்துக்காக இந்த மேலே கூறப்பட்ட நாடுகளுக்கு பிரயாணம் செய்கிறார்கள். அவ்வாறு செய்வதன் மூலமாக அவர்கள் அந்த நாடுகளுக்கு சென்று இஸ்லாத்தை பரப்ப முடியுமாக இருந்தால், இஸ்லாமிய தீனை அந்த நாடுகளில் மேலோங்க செய்ய முடியுமாக இருந்தால், அதாவது இஸ்லாமிய பிரசாரத்துக்கு செல்வதாக இருந்தால் அவர்கள் அந்த நாடுகளுக்கு செல்ல முடியும். அந்த நாடுகளில் ஆராய்ச்சி செய்வதற்காக, அந்த நாடுகளிலே அந்த மக்களுடைய பண்பாட்டு வீழ்ச்சியை, அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வாறான கடும் போக்குகளை கொண்டிருக்கிறார்கள் என்ற ஆய்வுகள் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுமாக இருந்தாலும் கூட அந்த மனிதனுக்கு அந்த நாடுகளுக்கு பயணம் செல்ல முடியும். எனவே மிக பிரதானமாக ஒரு மனிதனுடைய ஈமான் பறிபோகக்கூடிய நிலையில் வந்தால் அவன் தொழிலுக்கு செல்வது கூட ஹராம். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் அவர்களுக்கு பணம் தான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனது திருமணம் முடிக்க வேண்டிய வயதில் உள்ள அந்த ஆண் மக்களை திருமணம் முடித்து வைக்காமல் அவர்கள் மிக மோசமான பண்பாட்டு வீழ்ச்சி அடைந்த சில நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகளை, பணத்தை மாத்திரம் நோக்கமாக வைத்து. அந்த பிள்ளைகள் அந்த நாடுகளுக்கு சென்று அங்குள்ள இஸ்லாமிய தாவா அமைப்புகளுடன் சேர்ந்து, அங்கு இஸ்லாமிய தாயிகளுடன் சேர்ந்து அவர்களுடைய ஈமானை பக்குவப்படுத்துவார்களாக இருந்தால், வளப்படுத்துவார்களாக இருந்தால் அவர்கள் அந்த நாடுகளுக்கு செல்வதில் குற்றமில்லை. ஆனால் அந்த நாடுகளுக்கு சென்று அவர்கள் வாழ்ந்த சொந்த நாட்டையும், அந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களையும், அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டில் உள்ள அவர்களுடைய பெற்றோர்களையும் உறவினர்களையும் விட்டு பிரிந்து தனித்த ஒரு நாட்டில் ஆகும் பொழுதும் அவர்கள் ரகசியமாகவும் பரகசியமாகவும் பாவம் செய்கிறார்கள், விபசாரம் செய்கிறார்கள், சூதாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், மதுபானம் அருந்துகிறார்கள், ஏனைய பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் செய்கிறார்களாக இருந்தால் அந்த பாவத்தில் பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு மனிதன் அந்த நாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சிக்க கூடாது. அவன் மன்னரை வாழ்க்கையையும் மறுமையையும் நினைத்து பார்ப்பானாக இருந்தால் அவன் அந்த நாடுகளில் ஈமான் பறிபோவதை விட அவன் வாழக்கூடிய சொந்த நாட்டில் அல்லது ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு பயணம் செய்து அவன் பொருளாதாரத்தை தேடுவதில் ஈடுபடுவது, அல்லது கல்வி கற்பது, அல்லது வேறு தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக பிரயாணம் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு எம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.